ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைடே பூஜா விலாகில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் எப்போவுமே ஃப்ரைடே வந்து நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே வந்து நான் வந்து எப்படி பூஜை பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம துளசி மாட பூஜை எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே காலையிலே எழுந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி மாடக்கிட்ட காலையிலே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் குளிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பூஜை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு துளசி மாடக்கிட்ட நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டு பூக்கள் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியம் ஏதாவது இருந்தால் வைப்பேன். இல்லைனா கொஞ்சம் தண்ணி டம்ளரில் வச்சுட்டு கற்கண்டு இருந்தால் வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ பூஜை பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேன். துளசி மாடக்கிட்ட பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவேன். வெள்ளிக்கிழமை எப்போவுமே என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ஸோ துளசி மாடம் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக பூஜை பண்ணாமல் வச்சிங்கன்னா அதில் பவரும் சக்தியும் எதுவுமே கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து வைக்கிறோன்னா சுத்தபத்தமாக வச்சு அவங்கள வாரத்தில் ஒரு முறை அவங்கள நம்ம கும்பிட்டுட்டு வரணும். அட்லீஸ்ட் 1 டைம் இல்லை டியூஸ்டே ஃப்ரைடே கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வாரத்தில் 2 முறை கும்பிட்டுட்டு வரேன். ஸோ இப்படி கும்பிட்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் என்னோடய வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து அமர்ந்துட்டு இருக்கிறத என்னால் உணர முடியும். நம்ம வீட்டுக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வெளியே போகும்போது கூட கொஞ்சம் தைரியமாகவும் போகலாம். எப்போவுமே தெய்வீக சக்தி வெளியே காவல் காக்கும்போது நமக்கு எந்த தடங்களும் இல்லை. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா கூட துளசி மாடக்கிட்ட அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பிடுவேன். ஏன்னா அங்கே ஒரு சக்தி இருக்கிறத உணர்ந்து தானே நம்ம சாமி கும்பிடுறோம். அதனால் அத்தானி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். எப்போவுமே உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு சக்தியை வந்து இங்கே நம்ம வந்து பூஜை பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு சில நாள் போக போக அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வேண்டிக்கிற எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ துளசி மாடத்துக்கிட்ட பூஜை பண்ணி விளக்கெலாம் ஏற்றிட்டு பத்தி ஏற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நிலவாசலில் போயிட்டு பூஜை பண்ணிவிடுவேன். நிலவாசல்லாம் கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்கள்லாம் போட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் ஒரு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி 2 பக்கமும் குங்குமம் வச்சு வச்சுடுவேன். எப்போவுமே நிலவாசல் வந்து மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே மங்களகரமாக தான் வச்சுக்குவேனே. இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா யார்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே நம்ம அம்மாக்கிட்டேருந்து நம்ம மாமியார் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிறது தான். ஸோ எங்கள் மாமியார் வந்து வாசலில் வந்து கோலம்லாம் போட மாட்டாங்க. அதாவது பெயிண்ட்லேயே வந்து அவங்க போட்டு வச்சிட்டதுனால அப்படியே பூ மட்டும் வச்சு விட்டுருவாங்க. ஆனால் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டு தான் எப்போவுமே விளக்கேற்றுவேன். எனக்கு இப்படி பண்ணால் தான் மங்களகரமாக இருக்கா போல் இருக்கும். ஸோ அதனால் நிலவாசல்லாம் கழுவிட்டு பொட்டு வச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து உருளியில் பூலாம் போட்டு வச்சுட்டு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி திருஷ்டிக்காக வைக்கிறது தான். ஸோ கண் திருஷ்டி இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. நம்ம வீட்டை பார்த்து யாராவது கண் பட்டால் கூட அந்த திருஷ்டி அதை எடுத்துரும் சொல்லுவாங்க. பாரு இவங்க வீடு எவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கிறாங்க, வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் எங்கள் வீடு மங்களகரமாக தான் இருக்கும். ஸோ இப்படி மங்களகரமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் தெய்வீக சக்தியும் அந்த பாசிட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். எப்போவுமே வீட்டில் வந்து சண்டை பிரச்சனைகள் ரொம்ப உடம்பு சரியாமல் நோய் நொடி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். இந்த ஒரு காரணமாக அது இருக்கக்கூடாது. நம்ம வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், வீடு வந்து ஒரு மாதிரி டல்லாகவே ஃபீல் ஆகும். உள்ளே போனால் ஒரு மாதிரி அடைச்சா போல் ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி இப்படிலாம் வைக்கவே கூடாது. காலையில் டைம் நல்ல வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் குட் வைப்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி மங்களகரமாக வெள்ளிக்கிழமைனா நம்ம வீடு இருக்கும். உப்பு தீபம் வந்து இன்றைக்கி மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால உப்பு தீபம் போட்டு விளக்கு ஏற்றிருக்கேன். எப்பயும் போல் நான் 3 விளக்கு மேலே வந்து 2 குத்து விளக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைப்பேன். குலதெய்வத்துக்கிட்ட ஒரு விளக்கு, விநாயகர்கிட்ட ஒரு விளக்கு, முருகர்கிட்ட ஒரு விளக்கு, இப்படி தான் ஏற்றி வைப்பேன். இந்த டைம் நான் பவானி அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா, ஆணி அடிச்சுலாம் மாட்ட முடியாதுன்றதுனால சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சு நான் வழிபடுறேன். நிறைய ஃபோட்டோஸ் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் பூஜை ரூம் வந்து பத்தலை. நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாமி ஃபோட்டோலாம் கீழே எடுத்து மணப்பலகை வச்சு தனியாக நான் கும்பிட்டுட்டு வரேன். அதனால தான் நான் கொஞ்சம் சின்னதாக சாமி ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுவேன். தை கிருத்திகை அந்த மாதிரி இருந்தால் வெற்றிலை தீபம் போடுவேன். முருகருக்கு வெறும் அகல் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு ஊதுவத்தி பத்தி எல்லாம் எப்பயும் நம்ம எப்படி ஏற்றி வைப்போமோ அது போல் தான் ஏற்றி வைக்கிறேன்.
ஸோ இப்படி தான் நான் ஒரு வாரமும் பூஜை பண்ணிவிட்டு மங்களகரமாக வீட்டை வச்சுக்குவேன். இது போல் நம்ம ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வர சின்ன தடுங்கல்கள், சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் நம்ம இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாமே நம்மளை காப்பாற்றும். நமக்கே தெரியாது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு என்ன பிரச்சனை எதுனா நம்ம போய் சாமிகிட்ட கேட்போம், என்னன்னே தெரியலையே இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம சரியான முறையில் ப்ரே பண்ண மாட்டோம். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணிடணும், வீடெல்லாம் தொடச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்யணும். எவ்வளோ சோம்பேறித்தனம் இருந்தாலும், ஐயோ நாளைக்கு நம்ம சாமி கும்பிட்டுறணும் அப்படின்னு நினச்சி நைட்டே எல்லா ப்ரிப்ரேஷனும் நான் பண்ணி வச்சுடுவேன். ஸோ பூக்கள் கூட வரலன்னா போயிட்டு செடியிலேருந்து முன்னாடி நாளே பூக்களை பறித்து எடுத்துன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் பூக்கள் நிறைய போட்டு சாமி கும்பிட்டேன்னா அந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும். செம்பருத்தி பூ கிடைக்குதுன்றதுனால செம்பருத்தி பூ, அரளிப்பூ, சாமந்தி பூ அப்படின்னு நான் கலந்து போட்டு சாமி கும்பிடுவேன். எல்லாருக்குமே ஒரு குருஜி இருப்பாங்க. ஸோ குருக்கு அப்புறம் தான் நம்ம தெய்வத்துக்கிட்டே போக முடியும். நமக்கு ஒரு விஷயத்தை, இப்போ என்னோடய குரு யார் பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி தான் என்னுடைய குரு. ஸோ குருவாக இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் கடவுளுக்கு நிகராக நம்ம அவங்கள சொல்வோம். ஸோ அவங்களால மட்டும்தான் நமக்காக போய் கடவுள்கிட்ட எதாக இருந்தாலும் டைரெக்டாக போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் ரமண மகரிஷி, இது போல் நிறைய குருக்கள் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்கள் வாங்கி வச்சு வீட்டில் ப்ரே பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ சிவனை பொறுத்த வரைக்கும் அடியானுக்கு அடியான் அப்படி தான் அவர் சொல்வார். ஸோ அவர் நான் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஈசனுக்கு அப்படி தன்னை தாழ்மைப்படுத்திக்குவார். கடவுளே தன்னை தாழ்த்திக்குது பார்த்தீங்களா. தன் பையன் முருகர்கிட்டே அவர் நிறைய உபவாசம்லாம் கேட்பார். தெரியாத விஷயத்த குழந்தைங்க சொன்னாலும் அதை தன் தகப்பனாகவே இருந்தாலும் அதை சரியான முறையில் கற்றுக்கணும், குருக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாராம். நம்மளுமே எல்லா விஷயத்தையும் குருக்கிட்டேருந்து கற்றுக்கணும். தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம தவறு பண்ணாலும் அதை மன்னிச்சிடுறதுக்கு கடவுள் எல்லாரையும் மன்னிச்சிடுவாங்க. ஸோ தெரியாமல் பண்ண தவறு கூட நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் கௌரி இருக்கும், அது சொல்லும், உச்சி கொட்டும். சரி தவறு அப்படி வீட்டில் உச்சி கொட்டும் போது கடவுளுடைய அனுக்கிரகம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். வீட்டு வெளியே கோலம்லாம் போட்டு வெளியே துளசி மாடை பூஜை பண்ணிவிட்டு நிலவாசல் கிட்டே பூஜை பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் கூட நான் பட்டெல்லாம் போட்டு சாமிக்கு இப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ பூஜை ரூம் கீழே இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ் இருக்கும். கிச்சனில் நான் இன்றைக்கி கோலம் மட்டும் போடல, டைம் ஆகிடுச்சி, ராகு காலத்துக்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லிவிட்டு கடகடன் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு எல்லா வேலையும் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. மாசி மாதம் சிவராத்திரி நம்ம வீட்டில் கும்பம் போட்டு படைப்போம். அந்த விலாக் எப்படி நம்ம பண்ணுறோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.